குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பிரைட்டன் ஓல் ஆல்பியன் வெர்சஸ் மேன்செஸ்டர் யுனைடெட். இதில் வந்து பிரைட்டன் வந்து பார்த்திங்கன்னா 4-2-3-1 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. அப்புறம் மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா 4-2-3-1 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து ஈக்குவலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேவராக தான் இருந்துருக்கும் ஒரு கட்டத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக தான் போயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சான்சஸ் வந்து ரெண்டு டீமுக்குமே கிடச்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ பிரைட்டன் பிளேயர் ஜாவ் பெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பார், ஜஸ்ட்டு வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் கோல் கீப்பர் ஒனானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பால் கொடுப்பார். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டர் அடிப்பார் டியாகோ டேலட். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் அமாட் டியாலோ மேன்செஸ்டர் யுனைடெட் விங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கொடுப்பார். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலி வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர். பட் ஆனால் வைடாக போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஸ் பண்ணுவாங்க மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் டிஃபென்ஸில் போய் நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்டர்செப்ஷன் கிடைக்கும். பட் ஆனால் வந்து எப்படியும் வந்து பிரைட்டன் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டாக் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டியாகோ டேலட் வந்து அவுட் சைட் த பாக்ஸ் கேர்ள் ஷாட் அடிப்பார். பட் ஜஸ்ட்டு கொஞ்சம் வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டனுக்கு வந்து அற்புதமாக சான்ஸ் கிடைக்கும். என்னென்னா வந்து பிரைட்டன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் கிராஸ் கொடுப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டன் பிளேயரை மிஸ் பண்ணி போயிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதர் எண்ட் ஆஃப் த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிரைட்டன் பிளேயர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார், பாலை எடுத்துருவார் எப்படியோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பாஸ் மாதிரி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெல்பேக் வந்து என்ன பண்ணுவார்னா டைவ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து பாலை டேப் இன் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து பிரைட்டன் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ராஷ்வர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெடர் வந்து அடிப்பார். ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் கிராஸ்லேருந்து ஹெடர் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தடுத்துருவாங்க. பட் திரும்பவும் ஷாட் அவர்கிட்டே வரப்போ ஷாட் அடிச்சிடுவார். கோலுன்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறப்ப ரெஃப்ரி என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆஃப் சைடு, விஏஆர் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ப்ளே நடக்கும். மேசன் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் வந்து ஆரம்பித்த ஒரு 20-30 செகண்ட்ஸில் வந்து ப்ரெஸ் அட்டாக் வந்து போகிறப்ப மில்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சான்ஸ் கிடைக்கும். நடு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். பட் ஆனால் ஓவர் த பார் வந்து போயிடும். நல்ல சான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படின்னா இன்னொரு சூப்பரான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டனுக்கு ஃப்ரீ கிக் வச்சுருக்கோம். அதில் பிரைட்டன் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மினேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரீ கிக்லேருந்து ஒரு டெலிவரி பண்ணுவார். அதை வந்து பார்த்திங்கன்னா வெல்பேக் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஹெட்டர் பண்ணுவார். அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் ஹிட் ஆகிடும். டாப் ஆஃப் த கிராஸ் பாரில் மேலே இருக்கிற போஸ்ட்டில் ஹிட் ஆகி டிஃபென்ஸ் அப்படியே வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமாட் டியாலோ வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக என்ன பண்ணுவார்னா வந்து நடு மிட்ஃபீல்ட்லேருந்து ட்ரிபிள் பண்ணி இன்சைட் த பாக்ஸ் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து கட் இன்சைட் பண்ணி இன்சைட் த பாக்ஸ் போவார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் டிஃபென்ஸ் தடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கோல் வந்து போயிருக்கும்.
டிஃப்ளெக்ட் ஆகி, ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அமட் டியாலோ ஸ்கோர் பண்ணனால மான்செஸ்டர் யுனைடெட் 1 பிரைட்டன் 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்ஸி அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டாக கொண்டு வராங்க மான்செஸ்டர் யுனைடெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் செகண்ட் கோல் வந்து போட்டிருப்பாங்க. எப்படின்னா என்ன மாதிரி அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமட் டியாலோ, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இவங்க நடுவில் வந்து இன்டர்பிளே நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னாச்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனோ வந்து கார்னாச்சோக்கு பாஸ் பண்ணிப்பார். கார்னாச்சோ ஸ்கோர் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜர்க்ஸி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஓடின வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் ஏமா அவர் காலில் தெரியாமல் வந்து பால் பட்டுரும், கோலும் போயிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி வந்து விஏஆர் மூலம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுன்ற மாதிரி சொல்லி கோல் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட்டாக இருப்பாங்க இது எப்படின்ற மாதிரின்றப்ப. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ட்ரான்ற மாதிரி போகிற இதில் வரும். ஒரு ட்ரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப மான்செஸ்டர் யுனைடெட் என்ன பண்ணுவாங்கன்னா வின்னருக்கு தேடுறதுக்காக ஸ்காட் மெக்டானமனி, ஆண்டனி இவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க, பட் ஷாட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 90+ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மினிட்ஸ் அடிஷ்னல் டைம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசமிரோ, மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் கேசமிரோ ஷாட்ஸ் அடிச்சிருப்பார், பட் சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டன் பிளேயர் என்சிசோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் அடிப்பார், பட் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து, பட் ஓவர் த பார் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்ச் ஆகிடும். மான்செஸ்டர் யுனைடெட் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் வந்து இப்போ பிரைட்டன் பிளேயர் வந்து ஒரு கிராஸ் கொடுப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ் பெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக அவர் அன்மார்க்டாக இருப்பார், யாருமே அவரை வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ் பெட்ரோ ஹெட்டர் அடித்து லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6th or 7th மினிட்ல ஸ்கோர் பண்ணி பிரைட்டன் 2 மான்செஸ்டர் யுனைடெட் 1 அப்படின்ற மாதிரி சொல்லி பிரைட்டன் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.